2 பேரும் தப்பு பண்ணாங்க தெரியறது இல்ல அவ்வளவு வீரத்தனமா சொல்றாரு. அவன் இன்னொரு கல்யாணம் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லட்டுமே உங்ககிட்ட தைரியமா? நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன், இவன் எங்க கூட தான் என் பொண்டாட்டியா இருப்பான்னு, அதே வீட்டுல இருப்பான்னு சொல்லட்டுமே. பிரச்சனை தீர்ந்து இருக்கு மேடம். சொல்லுப்பா. சொல்லல அவரு வினோத்குமார் சொல்றீங்கல்ல நான் சொல்லிதான் கல்யாணம் பண்ணேன்னு, உங்க பொண்டாட்டிட்டு சொல்லுங்க நீ இருக்கிறது வீட்டுலதான் அவளும் இருப்பான்னு. அந்த வார்த்தை சொல்லுங்க பாப்போம். மேடம் நான் உங்களுக்கு வீடு ஃபுல்லா நாங்க கட்டி இருக்கோம். எங்களோட 5 லட்சம் ரூபாய் நகை இன்னும் பேங்க்ல இருக்குது. எப்படிங்க சொல்லுவாரு அவரு? நான் அவரை தான் கேக்குறேன், உன்னை நான் கேட்கல. நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. அந்த வீட்டை வச்சு தான் இவ்வளவு பேசுறீங்க நீங்க. நான் ஒரு வார்த்தை கேக்குறேங்க, அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கூட விசாரிக்கலீங்களா? அந்த பக்கமே இல்லையா? எல்லாரும் அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ எப்படி அக்கத்து நீ வரையில கொஞ்சம் அங்க கேட்டு பாக்குறேன். போயிட்டு எல்லாரும் நான் கேக்குறது விசல் இல்ல. இப்ப இருக்கிற ஆர்னி வீட்டுக்கு நீங்க வந்தீங்களா? ஆர்னி வீட்டுக்கு வந்தோம், அங்கேயும் தான் விசாரிச்சாங்க. கேளு விசாரிச்சீங்க? எங்க தெருவுல எல்லார்கிட்டயும் இதெல்லாம் பேசி பிரயோஜனம், அவங்க தவறுதான் செஞ்சிருக்காங்க.